வெல்கம் டு ப்ளூ சட்டை. இது நம்முடைய பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தர்ஷிகா விஷால் நேத்தா ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல, நடந்துச்சுல. சோ அது நடந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது அவங்க ரெண்டு பேரும் நடந்துகிட்டே வந்து பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னமோ தர்ஷிகா மேல டவுட்டா இருக்கு. நேத்து நிறைய பேர் கமெண்ட்ல போட்டீங்க, ஆனா எனக்குமே வந்து இன்னைக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா பேசும்போது பேசுற வார்த்தைகளுக்கும் ஃபேஸ்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷனுக்கும் வந்து சம்பந்தமே இல்லை. அதுக்கு ஜாக்லின் கூட பேசும்போது கூட ஒரு மாதிரி வந்து உண்மையாவே வந்து வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இன்னைக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா லைட்டா கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டே விஷால் சொல்றதெல்லாம் நோட் பண்றதை பார்த்தா அது பட்டாம்பூச்சியா இல்ல கரப்பாம்பூச்சியான்னு டவுட் வருது. ஏன்னா என்ன மீன் பண்றேன்னா, கண்டென்ட்டுக்காக ஒருவேளை இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விடுதோ. இங்க யார் அதிகமா ஃபேன் பேஸ் இருக்கு, ஃபேன் பேஸ் இருக்குன்னு பார்த்தா முத்துவா தான் லவ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ஒத்து போற மாதிரி யார் வரா, எது சிங்க் இருக்கு, ஸ்கூல் டாஸ்க் அப்புறம் நேற்று நான் சொன்ன மாதிரி ஜென்யூனான ஃபீலிங்ஸா இருந்தா அதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டும், வெளியே வந்து அவங்க பொழப்ப பார்ப்பாங்க. இது வருஷம் பிக் பாஸ்ல நடக்கிறது தான். ரொம்ப சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க போல நினைச்சு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் வெளியே வந்து ஆள் அடையாளம் அட்ரஸ் தெரியாம இருந்திருக்காங்க. சோ இது வந்து தெரிஞ்ச விஷயம். ஆனா தர்ஷிகா, கமிங் ஃப்ரம் தர்ஷிகா, இதை யோசிச்சு பார்த்தா வந்து ஒரு விவரமான பொண்ணு, ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், நல்லா பேசும், நல்லா டாஸ்க் எல்லாம் பண்ணும், 2 வாட்டி டக்குன்னு கேப்டன்லாம் ஆச்சு. அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு லோ பாயிண்ட் வந்துருச்சு. அந்த லோ பாயிண்ட்டை எப்படி மேலே தூக்கி கொண்டு வருதுன்னு தெரியாம இந்த மாதிரி விஷயத்த கையில் எடுக்குதோ அப்படின்ற டவுட்டும் ஒரு பக்கம் வருது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ராணவ் ஒரு பக்கம் குதிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப குதிச்சான்னா தலையில இடிச்சிடும் போல அந்த அளவுக்கு வளர்த்தியா வேற இருக்கான். ஏன் குதிக்கிறான், எதுக்கு குதிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. பவித்ராக்கு அது பிடிக்கவே இல்லை, அது நல்லா தெரியுது. ரொம்ப டீசெண்டா உண்மையை பவித்ராவை பாராட்டலாம். ஏன்னா என்ன வச்சு பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு அதை இக்னோர் பண்ணுது, அவாய்ட் பண்ணுது. அண்ட் ராணுவுக்கு ஒரு பக்கம் வந்து நமக்கு ஒரு ட்ராக் தேவை. அதாவது இதுங்க பண்றதாவது வந்து ஒரு மாதிரி நம்புற மாதிரியாவது இருக்கு. நம்புற மாதிரி இந்த சென்ஸ் எல்லாருக்குமே வந்து டவுட் வந்தாலுமே ஒரு நேச்சுரலா ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுற மாதிரி இருக்கு தர்ஷிகா விஷால் பண்றது கூட. இந்த ராணவ ரொம்ப ஓப்பனாவே நான் யாரையாவது லவ் பண்ணி தீரணும், இல்லாட்டி எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலன்ற மாதிரி குதிச்சுக்கிட்டு தர்றான். ஸோ அது ஒரு பக்கம். இந்த சாச்சனாக்கு வந்து வீகன் சொல்லுது, அப்புறம் பார்த்தா நல்லா கறிசோறு திங்குது, அப்புறம் வந்து முட்டையில வந்து இப்படி சாப்பிட்டா எனக்கு செட் ஆகாது, முட்டை வந்து கோழில இருந்து, அதாவது முட்டை வந்து எனக்கு பாயில்டு எக் தான் பிடிக்கும், அதில் இருக்கிற மஞ்சக்கரு தான் பிடிக்கும், ஸ்கிராம்பிள்டு எக் பிடிக்காது, கொத்தனா பிடிக்காது, வெங்காயம் போட்டா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதில் 1008 ரூல்ஸு. கத்திரிக்கால அலர்ஜின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம். இந்த பொண்ணுக்கு எப்படி சமைக்கணும்னே வந்து ஒரு 4 வருஷம் கோர்ஸ் படிச்சுட்டு வரணும் போல. உண்மையாவே அன்ஷிதாவெல்லாம் பாராட்டணும். உண்மையாவே வந்து எனக்கு இப்ப என்னமோன்னு தெரியல. இன்னைக்கு எபிசோட்ல நேற்று தர்ஷிகா போயிருச்சா, அடுத்த அன்ஷிதா பக்கம் வந்து லைட்டா வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஏன்னா இந்த சமையல்ன்றது உண்மையாவே எல்லா சீசன்லயும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு டென்ஷனான வேலை. அதுவும் சாச்சனா மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எனக்கு முட்டையில பிரச்சனை, கத்திரிக்கால பிரச்சனைன்னு சொல்றப்போ இருடா உனக்கா திரும்ப சமைச்சு தரேன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குதோ அப்படின்னு எனக்கு வந்து தோன்றப்போதான் யோசிச்சேன், போதும்டாடே போதும். ஏன்னா வெளியே ஆறணும்னு ஒருத்தர் வெயிட்டிங்ல இருக்காரு. ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஸோ அன்ஷிதாவுடைய என்ன சொல்றது. அப்புறம் நேற்று நான் சரி விடுங்க, நேற்று விஷயத்த விடுங்க, நான் கமெண்ட்ல பார்த்தேன். ஸோ அன்ஷிதா வந்து அந்த மாதிரி பேசுது. அண்ட் இந்த மாதிரி வந்து சாட்சனா அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போட்டு தன்னைத்தானே ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கிளாரிஃபை ஆட் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கோர் பண்றதுக்கு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்ண போய் அதுல அதே வாங்கி கட்டிக்கிறது, அதே அழுதுக்கிறது. லாஸ்ட்ல எதுக்கு ஊரை கூட்டுச்சுன்னு தெரியல, எதுக்கு அழுதுச்சுன்னு தெரியல. வழக்கம் போல கேர்ள்ஸ் கிட்ட கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்க, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சாச்சனாவை இந்த கேர்ள்ஸ் கேங்கு ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க, ரொம்ப மெச்சூர்டா. உண்மையாவே வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா இருந்தா எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. ஆனா இதோட பீக் இரிட்டேட்டிங் சீன் ஒன்று இன்னைக்கு நடந்துச்சுல, அதுக்கு போவோம். மஞ்சரி வந்து கேப்டன் இல்லையா, ஸோ மஞ்சரி அதுக்கப்புறம் போவோம். இந்த மஞ்சரி வந்து ராணுவ வந்து விளையாட்டா பண்ண விஷயத்துக்கு ரூல்ஸ் படி ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு அவன் வந்து சம்மந்தம் இல்லாம 1998 விஷால் தாண்டி குதிச்சப்போ அதை கேட்கலன்னு சொல்ற மாதிரி வளர ஆரம்பிச்சான். அது ஒரு பக்கம் போவ, இந்த அருண் வந்து அதான் சொல்றல, இந்த மொக்க நாய்ங்க, இந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்றவங்க, இவங்க எல்லாம் வந்து ஊமையாவே இருந்துட்டு போயிடணும். திடீர்னு ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சாங்கன்னா வாயிலே பொக்குன்னு வைக்கணும் போல இருக்கும். நேத்தே வந்து இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு திரும்ப வந்து என்ன பண்றாப்புல ஃபன்ன்ற பேர்ல ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த ஃபன்னு வந்து அந்த மொமெண்ட், அந்த கான்டெக்ட், அந்த சீன்ல அது சீரியஸான விஷயத்த டக்குன்னு கேப்டன் பேசிட்டு இருக்கிறப்போ மார்க் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. மஞ்சரி டென்ஷன் ஆனதுல தப்பே இல்லை.
மஞ்சரி பதிலுக்கு மார்க்கனை எப்படி தெரியுமா பண்ணி காமிச்சல வேணா தப்புன்னு அது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. முத்துக்குமரன் ரொம்ப அழகா ஒரு ப்ராப்பர் கேம் பிளேயரா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னோட வன்மத்தை கக்கிட்டு போனதுக்கு அப்புறம் மஞ்சரி அதை ஏத்துக்கிட்டாங்க. இந்த அருண் வந்து பேசினது அப்புறம் இன்னைக்கு வந்து அந்த அருண் பேசினாலும் எரிச்சலா இருக்கு. அவ்வளவுதான். உண்மையா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நேற்று இதை பத்தி தான் பேசணும், இன்னைக்கு ரொம்ப இருக்க தேவையில்லை. இந்த அருண் வந்து கொஞ்ச நாளா ரொம்ப அம்பளுக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் மஞ்சரின்ற கேப்டனை ரொம்பவே வந்து எப்படியாவது அடிச்சு துரத்தணுன்ற அளவுக்கு அவர் இறங்கி சில வேலைகள் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் வந்து இந்த கிரீன் பேட்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பிக் பாஸ் குசும்ப பாத்தீங்களா? ஆஹா, வீட்டுல மஞ்சரி கேப்டனா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. அதுவும் ஒயிட் கார்டா வந்து கேப்டனா இருக்கிறது நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து பொறுக்கல. இதை எப்படியாவது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும், பால் கறக்கணும்ன்றதுனால 3 கிரீன் பேட்ஜ் ஒன்னா புடுங்கினீங்கன்னா கேப்டன் பதவி போயிடும் அப்படின்ற மாதிரி விஷயத்த போட முத்துக்குமரன் வந்து அவர் விஷயம் சொல்லிட்டு போறாரு. அதுக்கு ஓகே மஞ்சரி ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் சாச்சனா பா இரிட்டேஷனோட உச்சம்னு சொல்லலாம். ரொம்ப கேவலமான ஒரு காரணம், சொல்லணும்னு சொல்ல வேண்டிய ஒரு காரணம். சும்மா ஸ்கோர் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு மேடை இருக்கு, எல்லா கேமராவும் நம்மள தான் பாக்குது. முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டான், நம்மளும் எதையாவது ஒண்ணு புடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, புடுங்குறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, புடுங்குற ஆளை வந்து புடுங்கின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ புடுங்கின்றத ப்ரூவ் பண்ணணும். நான் தப்பா சொல்லல, புடுங்குற ஆளை வந்து புடுங்கின்னு தான் சொல்லுவோம் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய புடுங்கி மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணி அந்த பேட்சை புடுங்குறத சொல்றேன் நான். ஸோ பேட்சை புடுங்கினா புடுங்கி தானே. ஸோ அதுக்காக வந்து ஒரு விஷயம் பண்ணிச்சு பாருங்க. அதுவும் எனக்கு என்ன இரிட்டேட்டிங்கா இருந்துச்சுன்னா, ஜெஃப்ரி செருப்பால் அடிச்சான்ப்பா. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இன்பமா இருந்துச்சு. ஒரு கேர்ள்ஸ் டீம்லேயே இருந்துட்டு ஒரு கேர்ள் வந்து ஒரு பொண்ணு கேப்டன் ஜெயிச்சது அதை கொண்டாடாம, அதை செலிப்ரேட் பண்ணாம, அதுக்கு சப்போர்ட் பண்ணாம, தப்பா இருந்தா சுட்டி காட்டலாம். தப்பே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன், நான் குசு விட்டுக்கிட்டு இருந்தேன், நான் குசு விடுறப்போ நடுவில் வந்து இவங்க குசு விடுறாங்கன்னு என்னென்னமோ வந்து எவ்வளோ கேவலமா சமாளிக்க முடியுமோ அவ்வளோ கேவலமா சமாளிச்சது. அது வந்து ஏன் சத்தியமா முடிஞ்சா இந்த வாரம் அனுப்புவீங்களோ அடுத்த வாரம் அனுப்புவீங்களோ சீக்கிரம் அனுப்புங்க மாதிரி தான் இருக்கு. இந்த இரிட்டேட்டிங் கேரக்டரை விஜய் சேதுபதி அப்பா மகள்னு ட்ராக் ஓட்டினாப்லன்னா உண்மையே வந்து பிடிக்கிறவனுக்கு கூட வந்து விஜய் சேதுபதி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ மஞ்சரி ஒரு கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிறாங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணி கேப்டன்ஷிப் வாய்ப்பு கிடைச்சு வின் பண்ணியிருக்காங்க. அதில் பிடுங்கிறதுல உனக்கு என்ன சுகம்? அதில் உண்மையாகவே லாஜிக்கலா ரொம்ப வேலிடா ஏதாவது பேசினா கூட பரவாயில்ல. கேர்ள்ஸ் டீமுக்கே கடுப்பாயிருச்சு. உண்மையாவே சத்யாவை பரட்டணும், சத்யா ஆரம்பிச்சு வச்சு யாருக்குமே பிடிக்கல. இந்த பொண்ணு வந்து பேசுனது சொல்ற பாயிண்ட் பாய்ஸ் டீமுக்கே அப்பேற்பட்ட அருணுக்கே வந்து இரிட்டேட்டிங்கா வாக் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த அருணுக்கே வந்து உடன்பாடு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அவரே டீசெண்டா வந்து சபையில் என்ன பண்ணாரு, அருணே இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, அது எனக்கு பிடிக்கல, நான் ஏதாவது பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னதான் இருந்தாலுமே நான் ஒரு ஜென்டில்மேன்ன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசி போயிட்டாரு. சாட்சனா பண்ணுச்சேப்பா ரொம்ப கேவலமான விஷயம். இல்லாத ஒரு காரணத்தை தூக்கிட்டு வந்து என்னென்னமோ கொஸ்டின் கேட்க அதை சமாளிக்கிறது அதை விட அருவருப்பா இருக்கு கேட்கறதுக்கு. ரெண்டு பேர் பேசுறாங்களா, நடுவில் வந்தாங்களா, அது எப்படிக்கா நடுவில் வர முடியும்? ஐயோ எனக்கு புரியல. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பாதிச்சு. அது வந்து உண்மையாவே நம்ம டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணே வந்து நமக்கு எதிராக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை பிரேக் டவுன் பண்ண வந்துச்சு. பட் சாட்சனா மாதிரி ஆட்களுக்குலாம் வந்து கண்ணீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது யாரா இருந்தாலும் சரி. சாட்சனா வந்து இவ்வளோ வெறுப்பை சம்பாதிக்கும், இவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மகாராஜா படத்தையெல்லாம் மறந்துருங்க, இந்த வாரம் மகாராணியா இருக்க போறாங்க வீட்டுக்குள்ள. ஸோ இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஜெஃப்ரி வந்து உண்மையாவே நான் சொல்றேன், ஜெஃப்ரி உண்மையாவே பாராட்டணும். அன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணலாம் இப்படித்தான் எல்லாரும் சிரிச்சப்போ, அதே மாதிரி இன்னைக்கு இந்த பேட்ஜ்ன்றது இப்பதான் வந்திருக்கு. இது ஒரு வாய்ப்பா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. இப்பே பிடிங்கிட்டா அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி, அதுவும் நீங்களே செலக்ட் பண்ணிட்டு நீங்களேன்னு சொல்லிட்டு சாட்சனாவை குறி வச்சு பேசுனதா இருக்கட்டும், பொதுவாக அந்த இடத்துல சொன்னது உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் கிளாப்ஸ்க்கு உண்டான ஒரு விஷயம் தான். இந்த ஜெஃப்ரி பயவுலாம் வந்து உண்மையாவே ரியா சொல்ற மாதிரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா பேசுறதுக்கு அறிவு மூளையெல்லாம் இருக்கு. ஆனா உட்காந்துக்கிட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு பெயின் பார்த்துக்கிட்டு சீப்பு வச்சு சீவிக்கிட்டு இப்படியே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையாவே வந்து இந்த மாதிரி ஜெஃப்ரி எல்லாம் வந்து பார்க்கணும்னு தான் வந்து நான்லாம் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிறப்போ இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வரப்போ எல்லாரும் ஆசைப்பட்டிருப்போம். அங்கங்க வரதே வந்து பெரிய விஷயமா இருக்கு. இருந்தாலுமே இன்னைக்கு வந்தது சந்தோஷம். அண்ட் வந்து இந்த தர்ஷிகா வந்து இந்த சாட்சனாக்கு
எவ்வளோ பொறுமையாக அட்வைஸ் பண்ண முடியுமோ அதை நிறைய வாட்டி பண்ணிட்டு இருக்கு, நான் பார்த்துருக்கேன். இந்த தர்ஷா குப்தா வெளியே போறப்போ நான் உங்களை காப்பாற்ற நினைச்சேங்க்கா, உங்களை சொன்னேங்கான்னு ஒரு பிட்டை போட்டுச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான அழுகையை நான் வந்து பிக் பாஸ்ல டாப் 10 டாப் 5 இரிட்டேட்டிங் ட்ரைங் மொமெண்ட்ஸ்ன்னு போட்டால் கண்டிப்பாக அதை நான் சேர்த்துப்பேன் நான் ஏதாவது இடத்துல. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த அழுகை. அப்போ கூட வந்து பொய் சொன்னது, ஃப்ராடு தனம் பண்ணது தரிசிக்க அழகாக தனியாக கூட்டு போய், இல்லைடா நீ அப்போ அப்படி சொல்லலை, ஆனால் அப்படி சொன்னேன்னு சொல்றியே, அவன் என்ன நினைப்பா, நீ ஒரு யோசிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி இன்னைக்குமே வந்து இந்த பாயிண்ட் சொன்னதுக்கு அட்வைஸ் பண்ணிச்சு. ஸோ தர்ஷிகாவை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ தான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் இம்ப்ரெஸ் ஆச்சு. அதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி டாஸ்க் வந்துருச்சு. யார் ராஜா அது எதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒற்றன் யாரு, அவன் யாரு, ஜாக்லின் இந்த பக்கம் அப்புறம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு இது பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ராஜா ராணி டாஸ்க்னாலே எனக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அசீம் வர்சஸ் விக்ரமன் சண்டை தான் ஞாபகம் வருது. அதெல்லாம் ஒரு காலம், என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அமையுமான்னு தெரில. சண்டை மட்டும் இல்லை, ஒரு சுவாரஸ்யம் இருந்தால் போதும். ஒரு வெறி, போட்டி, ஒரு காம்படிஷன். ஆனால் இவங்க பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு நம்ம எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. ரஞ்சித் வந்து கோவப்பட்டாரு. ரஞ்சித் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராரு. இதுதான் வரான்னு தெரியல, வெளியே வராருன்னு சொல்ல முடியாது. பேசுறதை கேட்க மாட்டாங்கன்னு உடனே கடுப்பாயிட்டாரு. லூஸா நினைக்கிறீங்க அப்படின்றாரு. இப்போ ரொம்ப நாளா ஒருத்தன் வந்து பல்ல மட்டுமே காமிச்சுக்கிட்டு தங்கம் செல்லம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா லூஸ்ன்னு தான் நினைப்பாங்க. அப்பப்போ இந்த மாதிரி மற்றவங்க லூஸ்ன்னு சொல்றப்போதான் இவர் லூஸ் இல்லைன்னு நமக்கு தெரிய வந்து நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் ஒரு லூஸ்ன்னு நினைச்சிருந்தா, ஐ மீன் இந்த சீசன்லாம் பார்த்துக்கிட்டு ரிவ்யூவு வந்து யூடியூப்ல பார்த்துக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு நம்மளாம் இருக்கோம்ல, நம்ம எல்லாருமே லூஸ்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.